ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜ்ஞனுடைய லக்ஷணத்தை உபதேசம் பண்ணிய பிறகு வேதாந்தம் படித்த ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொண்ட சாதகன் ஆத்ம ஞானத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கணும்னா தமஹான்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகம் புலனடக்கத்தை கட்டாயம் பழகணும், விட்டுடக்கூடாது. வேதாந்தம் படிக்கிறதுக்கே இந்திரிய நிகிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு குணம். படித்ததுக்கு பிறகும் அந்த ஞானம் ஆழமாக மனசில் பதியறதுக்கு புலனடக்கம் மிக அவசியங்கிறத சொன்னார். இந்த 61வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். தானி சர்வாணி, அந்த இந்திரியங்களை எல்லாம், சர்வாணி இந்திரியாணி, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றையும் சம்யம்ய நன்றாக கட்டுப்படுத்தி, மத்பரஹா என்னையே லட்சியமாக வச்சுக்கணுங்கிறார். பரஹான்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய முடிவான குறிக்கோள் இறைவனையே சார்ந்திருப்பது, இறைவனை ஆத்மாவாக உணர்வது, எல்லா உயிர்களிலும் இறைவனே வியாபித்திருக்கிறான், இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை என்கின்ற ஒரு ஆழ்ந்த எண்ணம். அதுதான் வேதாந்தத்தின் மூலமாக நாம் படிக்கிற மைய கருத்து. அந்த ஆத்ம ஏகத்துவம், சர்வம் பிரம்மமயம்ங்கிற அந்த தத்துவ ஞானம், அதைத்தான் இங்கே மத்பரகாங்கிற என்னையே லட்சியமாக கொண்டு. என்னையே லட்சியமாக கொண்டுன்னா பிரம்மன் ஒன்று தான் சத்தியம், அதில் தான் இந்த உலகங்கள், ஜீவர்கள், ஈஸ்வரன், இந்த உலகத்தையெல்லாம் படைக்கக்கூடிய ஈஸ்வரன் எல்லாமே அதில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த உண்மையை உணரணும். அப்படி இருந்து யுக்தா ஆசீத, யுக்தகான்னா இந்த இடத்துல சமாஹிதா, மனதை ஒருமுகப்படுத்தி, ஆசீத அமர வேண்டும், அமர வேண்டும் அல்லது அந்த கருத்திலேயே நிலை நிற்க வேண்டும், புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி பிரம்ம தியானத்திலேயே மனசை ஆழமாக வைக்கணும். எப்போவுமே பிரம்ம சிந்தனை மனசில் பலமாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த லௌகிக விவகார சிந்தனைகளெல்லாம் குறைவாக இருக்கணும், பிரம்ம சிந்தனை தான் பலமாக இருக்கணும், அப்படி ஒரு அர்த்தம். இல்லைன்னா இந்த இடத்துல யுக்த ஆசீத அப்படின்னு சொன்னால், அர்ஜுனன் கேட்டான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீ கிம் பிரபாஷேத கிம் ஆசீதன்னு. ஆசீத்தன்னு அவன் எப்படி அமர்ந்திருப்பான்னு கேட்டான். தியானத்தில் அமர்ந்திருப்பான் என்றும் இதற்கு பொருள் சொல்றதும் உண்டு. ஆக யுக்த ஆசீத சொல்லப்போனால் இந்த 61வது ஸ்லோகத்தினுடைய விளக்கமாகத்தான் பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயம் அமைந்திருக்கிறது. ஆகவே இது தியானம் சொல்கிறதைத்தான், நிதித்தியாசனத்தை தான் பகவான் சொல்கிறார். ஆக இது அமர்ந்தும் பண்ணலாம், இல்லை விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த தத்துவ ஞானம் மறக்கக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக இங்கே நிதித்தியாசனம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆக சர்வாணி தானி, அந்த எல்லா இந்திரியங்களையும் நன்றாக கட்டுப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி, சப்ரஸும் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிரஸும் பண்ணக்கூடாது. ரொம்ப அழுத்தினாலும் அது ரொம்ப ஆபத்து, அதே சமயம் வெளிப்படுத்தினாலும் கெடுதல். ஆகவே அதை ஒழுங்காக காப்பாற்றணும். சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு தான் இந்திரியங்களை உபயோகப்படுத்தணும். அப்படி சம்யமனம் பண்ணி பகவானையே தியானம் பண்ணுறது, பிரம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்த வரி சொல்லுகிறது, எஸ்ய இந்திரியாணி வசே அஸ்தி வசே பவதி. யாருடைய இந்திரியங்கள்லாம் அவன் வசத்தில் இருக்கிறதோ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா பவதி. அவனுடைய அந்த பிரஜ்ஞா, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அந்த பிரஜ்ஞா ஞானமானது பிரதிஷ்டிதா பவதி, ஸ்திரமாயிடுறது, ஆழமான மனசில் போய் பதிஞ்சுடுறதுன்னு அர்த்தம். பிரம்ம ஜானம், ஆத்மைக்கத்துவ ஜானம், எல்லா ஆத்மா ஒன்றுங்கிற ஜானத்தை தான் ஆத்மைக்கத்துவ ஜானம்னு சொல்கிறோம். அந்த ஞானமானது ஆழமான மனசில் பதிஞ்சுடுறது. இந்த தன்னுணர்வு ஒரு மாயத் தோற்றங்கிற எண்ணமும் ஆழமான மனசில் பதிஞ்சுடுறது.
அதுதான் ஸ்தித பிரஜனுடைய தன்மை. ஆகவே ஸ்தித பிரஜன் ஆகிறதுக்கு உபாயம் நிதித்தியாசனம். குருமுகமாக தத்துவஞானத்தை ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணி இந்திரிய நிகிரக பூர்வகமாக தியானம் பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்